ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. இசேவைக்கான ஐடி வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது அனைவருக்கும் இசேவை மையம் திட்டத்தின் மூலமாக பல்வேறு நபர்கள் இசேவைக்கான ஐடியை வாங்கியிருப்பீங்க. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தா இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தா இசேவை மையத்திலேருந்து ஒரு எஸ்எம்எஸ் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் நார்மல் மெசேஜ் மூலமாகவும் நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க. என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, டியர் இசேவை ஆப்ரேட்டர், a showcase notice has been issued against your இசேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தா ஒரு ஷோகாஸ்க்கான ஒரு நோட்டீஸ் பார்த்தா இஷ்யூ பண்ணியிருக்காங்க அவங்க இசேவை ஐடி மூலமாக. எதன் காரணமாகனா, நாட் ஆத்தரிங் டு ஸ்டாண்டர்ட் ஃபார் எஃபெக்டிவ் ஆப்ரேட்டிங் இசேவை சென்டர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இசேவை சென்டர் பார்த்தா ஒழுங்காக கடைபிடிக்காததால் உங்கள் மீது பார்த்தா ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டோன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கைண்ட்லி கிளிக் த பட்டன் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. அது கீழே கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு இந்த மாதிரி தான் பார்த்தா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான யூசர் நேம், இசேவை ஐடி, உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி முடிச்சு சைன்இன் பண்ணதுக்கப்புறம் அதில் நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்றத அதை லாகின் பண்ணதுக்கப்புறம் கொடுத்துருப்பாங்க. உங்களை பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்சிலேருந்து 7 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்றத பார்த்தா உங்களை ரிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 7 நாட்களுக்குள்ளே ரிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. எதன் காரணமாக ஏன் இந்த மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்றது 7 நாட்களுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணி அவங்களுக்கு பார்த்தா நீங்கள் ரிப்ளை கொடுக்குற மாரி இருக்கும். ஒருவேளை 7 நாட்களுக்குள்ளே நீங்கள் ரிப்ளை கொடுக்குற அப்படின்னா உங்களுக்கான இசேவை ஐடி பார்த்தா பர்மனெண்ட்டாக பிளாக் பண்ணப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அதேமாரி டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் பார்த்தா கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்தவங்க நீங்கள் அந்த கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி லாகின் பண்ணி உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எதன் காரணமாக, ஒருவேளை நீங்கள் பார்த்தா எந்த சரிட்டும் போடாமல் இருக்கீங்க, அல்லது யாராச்சும் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதிகமாக காசு வாங்குறீங்க, அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த ரிப்ளை நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா போதும். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் லாகின் பண்ணி சப்மிட் பண்ணால் விட்டிங்கன்னா உங்களுக்கான ஐடி பிளாக் ஆகுன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தா இந்த எஸ்எம்எஸ் வந்தவங்க சீக்கிரமாக அதை லாகின் பண்ணி என்ன ரிப்ளை அப்படின்றத நீங்கள் கொடுக்க பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.